காலாவதியான உணவுப் பொருட்களை சாப்பிடலாமா? மீறி சாப்பிட்டால் ஏற்படும் விளைவுகள் என்ன? வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். திருச்சியில் காலாவதியான நூடுல்ஸை சாப்பிட்டதால் சிறுமி உயிரிழந்தது தொடர்பான செய்திகளை பார்த்திருப்போம். அதன் விளைவுகள் குறித்து 2 நாட்கள் பேசிவிட்டு கடந்து சென்று விடுவோம். ஆனால் ஒவ்வொருவரும் இதில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஒரே பொருளில் விற்பனையாளர்கள் தங்கள் கைவரிசையை காட்டியிருப்பார்கள். அதாவது முதலில் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதில் காலாவதி தேதி மிக குறைவாக இருக்கும். அவற்றிற்கு பின்னால் வைத்திருக்கும் பொருளில் தேதி இன்னும் சில நாட்கள் கூடுதலாக இருக்கும். ஏன் இப்படி வைக்கப்படுகிறது? எக்ஸ்பைரி டேட் முடிந்த பொருட்களை பயன்படுத்துவதால் உடலுக்கு என்ன நேரும் அல்லது அதை என்ன செய்ய வேண்டும் என கூறுகிறார் உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ்குமார். நாட்களை தாண்டும் பொழுது அதோட தன்மைகள் மாறும். ஒவ்வொரு நாளும் தன்மைகள் மாறி வரும். அந்த பீரியட் முடிஞ்சோடனே கண்டிப்பாக அந்த பொருளை தூக்கி எறிகிறது தான் நல்லது. இந்த மட்டனை வாங்கி வச்சு ஒரு 2-3 நாளைக்கு பயன்படுத்தி அடுத்துக்கு பிறகு கூட நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது தவறு. ஏன்னா எல்லாவற்றிலும் அந்த வேதியியல் நிகழ்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. அதனால நாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை பதப்படுத்தி வச்சு அதை சாப்பிட்றது உண்ணும் முறை நல்லது. அதற்கு மேலே போயிட்டா அதை உண்ணக்கூடாது. உணவுப் பொருட்களில் குறிப்பிடப்படும் காலாவதி தேதிகளில் நம்பகத்தன்மை உள்ளதா என்ற கேள்வியும் எழும். அதற்கு காரணம் நம் முன்னோர்கள் அடுக்கு பானைகளில் ஆண்டாண்டு காலமாக அரிசி, பருப்பு, புளி என பல பொருட்களை பாதுகாத்து பயன்படுத்தி வந்ததை அறிவோம். ஆனால் அப்போதிருந்த காலநிலை தற்போது இல்லை என்பதை மறுக்க முடியாது. இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த அவர்கள் பயன்படுத்திய பொருட்களுக்கும் நாம் தற்போது பயன்படுத்தும் அதே பொருட்களுக்கும் வித்தியாசமும் தரக்குறைவும் இருக்கத்தான் செய்கிறது. இருப்பினும் உணவுப் பொருட்களின் வகை, உற்பத்தி செயல்முறை, பாக்கெட்டுகளில் அடைக்கப்படும் விதம் என்பன உள்ளிட்டவைகளில் வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படுவதாக கூறப்படுகிறது. காலாவதியான உணவுப் பொருட்களை உண்பதால் உடல்நலக்குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கின்றனர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒரு பீட்ரூட் ஜூஸ் எடுத்து இன்றைக்கி குடிங்க. ஒரு மணி நேரத்தில் நீங்கள் யூரின் போங்க. ஐ கலர் யூரினாக போகும். சகப்பு கலரில் ஐ கலர் யூரின்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் 1 லிட்டர் ஆரஞ்சு ஜூஸ் குடிங்க. ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பாட்டில் அடித்து வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிங்க. எப்படி போகும்? யூரின் நார்மலாக தான் போகும். அந்த கலர் எங்கே போகும்? பாடிக்குள்ளேயே தான் இருக்கும். நம்ம பாடியை விட்டு அந்த கலர் வெளியே போகிறதுக்கு இட் வில் டேக் 60 days. அந்த 60 நாள் சும்மா இருக்காது. உள்ளுக்காக இருக்க குடலெல்லாம் அரிச்சிட்டே இருக்கும். நோய் தொற்றக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிட்டோம்னா என்னென்ன அறிகுறிகள் எல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா வயிற்று சம்பந்தப்பட்ட கோளாறுகள்லாம் வரும். வயிற்றில் அஜீரணம் ஏற்படலாம், வயிற்று வலி ஏற்படலாம், ஜுரம் ஏற்படலாம், பிறகு வாந்தி ஏற்படலாம், மயக்கம் ஏற்படலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உணவுப் பொருட்களில் காலாவதி தேதி பார்த்து வாங்குவது அல்லது பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வு தற்போது பெரும்பாலான மக்களிடம் இருக்கிறது. உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையமும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிப்பதோடு தீவிரமாக கண்காணித்து வருகிறது. அதேபோல் வணிகர்களும் காலாவதியான அல்லது கெட்டுப்போன பொருட்களை விற்பனை செய்வதில் கவனமாக இருப்பது அவசியம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்களுடன் கௌசல்யா.